கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். தண்ணீரில் மீன்கள் உரையாடல், ஆழக்கடலில் அசர வைக்கும் அறிவியல். மீன்கள் பேசிக்கொள்கின்றனவா? அவை ஒன்றுடன் ஒன்று எப்படி புரிந்து கொள்கின்றன? மனிதர்கள் பேச்சு, எழுத்து அல்லது உடற்சைகைகளால் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கின்றோம். அதுபோல மீன்களும் தங்கள் உலகில் ஒரு மொழி மூலம் பேசுகின்றன. அந்த மொழி வியக்கத்தக்கது. மீன்களின் வாழ்க்கை குழுவாகவே பயணம். மீன்கள் பெரும்பாலும் குழுவாக தண்ணீரில் பயணிக்கின்றன. ஒன்றுடன் ஒன்று உரசிக்கொள்ளாமல் சீராக சுறுசுறுப்பாக சுழன்று செல்லும் இந்த ஒத்து இசைவானது அவைகளுக்குள் இருக்கும் தகவல் தொடர்பு முறையின் பலத்தையே காட்டுகின்றது. ஒலி மூலம் உரையாடல். பல வகை மீன்கள், குறிப்பாக ஆழ்கடல் மீன்கள், நிலைக்கதிர்கள், சோனிக் வைப்ரேஷன்ஸ், குழப்ப ஒலிகள் மற்றும் கிளிக் ஒலிகள் மூலம் தொடர்பு கொள்கின்றன. உதாரணமாக, குரல் பை, ஸ்விம் பிளேடர் போன்ற உடல் அமைப்புகளை பயன்படுத்தி சிறிய டப் டப் சத்தங்களை உருவாக்கும். இது அருகில் உள்ள மீன்களுக்கு அபாயம் உள்ளது, இங்கு உணவு உள்ளது போன்ற தகவல்களை கொடுக்கின்றது. தண்ணீரின் இயக்கம், அலை மூலம் தகவல். மீன்கள் தங்கள் உடலில் உள்ள பக்க இணைகோடு லேட்டரல் லைன் என்ற உணர்வு பாகத்தின் மூலம் தண்ணீரில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்கின்றன. இந்த அதிர்வுகள் மற்ற மீன்களின் இயக்கத்தை தெரிவிக்கின்றன. இதன் மூலமாக மீன்கள் இருட்டிலும் தங்கள் கூட்டத்தை நன்றாக பின்பற்றி செல்ல முடிகின்றது. நிறம் மற்றும் ஒளி மூலம் தகவல். கட்டுப்படுத்தக்கூடிய உடல் நிற மாற்றங்கள் மூலமாக, குறிப்பாக கேமிலியன் மீன்கள், குரோமிஸ், கட்டில்ஃபிஷ் போன்றவை மற்ற மீன்களுக்கு உணர்ச்சி நிலைமைகள் மற்றும் பாலியல் தயார் நிலையை காட்டுகின்றன. இது ஒரு வகை நிற உரையாடல் என்றே சொல்லலாம். அறிவியல் உண்மை. மீன்கள் உரையாடும் முறைகளை புரிந்து கொள்ள அறிவியல் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றது. அவைகள் முக்கியமாக 3 வழிகளில் தொடர்பு கொள்கின்றன. ஒலி அதிர்வுகள், சவுண்ட் சிக்னல்ஸ். உடல் இயக்கங்கள், பாடி லாங்குவேஜ். ரசாயன சமிக்கைகள், கெமிக்கல் கூஸ். சில மீன்கள் தண்ணீரில் ஒரு நறுமண ரசாயனத்தினை வெளியிட்டு தங்கள் குழுவோடு உரையாடுகின்றன. மீன்கள் வாய்விட்டு பேச முடியாது, எனவே அவை ஒன்றும் தெரியாமல் இருக்கின்றன என்பதெல்லாம் தவறு. அவை மனிதர்கள் புரிந்து கொள்ளாத தங்கள் சொந்த மொழியிலேயே உரையாடி கொள்கின்றன. நிறைவாக, தண்ணீருக்குள் மீன்களின் தகவல் பரிமாற்றம் என்பது ஒரு அற்புதமான இயற்கையின் புதிர். அவை ஒலியும் அலையும் நறுமணங்களும் வண்ணங்களும் கொண்டு தங்கள் குழுவோடு உரையாடுகின்றன. அதை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவற்றின் உலகம் அறிவியலால் சிறிது சிறிதாக அறியப்பட்டு வருகின்றது. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.